இப்போ இந்த தேர்தலில் யார் முதலமைச்சர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் பேசுறத பார்த்தா விஜய் தான் வருவாருன்ற மாதிரி பேசுறாங்க. ஸ்டாலின் தான் வரணும்பா. சூரியன் தான் வரணும். சீமான் வந்து கொஞ்சம் நல்ல திறமைசாலி அறிவாளி வர அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு விஜய் வந்தால் நல்லா இருக்கணும். ஏன் அப்படி? மாற்றம் வரணும்ல. ஸ்டாலின் தான் வருவார். விஜய் வந்து முதல் தேர்தலில் நான் வந்து முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு வந்து சொல்றாருல, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருக்குது. அதெல்லாம் முடியாது. அது முடியாது. அது முடியாது. அதெல்லாம் வர முடியாது. சும்மா வேணா ரசிகர் கூட வச்சு பேச முடியல. அதெல்லாம் அவளுக்கு திசை நேரம் யாருக்கு நேரங்குதோ அவங்களுக்கு நேரம் திசை நேரம் வந்தால் தூக்கலாம். இருக்கலாம். ஆனால் சொல்ல முடியாது, எதுன்னு சொல்ல முடியாது. அந்த நன்மை தச்செல்லாம் இருக்கலாம். அவ்வளோ நான் முதல் தேர்தலே நான் முதல்வர் ஆயிடுவேன், எனக்கு வந்து திமுக மட்டும்தான் போட்டி இப்படிலாம் எனக்கு போல தான் ஆசை. முதல்வர் முடியுமா அதெல்லாம்? இப்போ இந்த தேர்தலில் யார் முதலமைச்சர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் பேசுறத பார்த்தா விஜய் தான் வருவாருன்ற மாதிரி பேசுறாங்க. தேர்தல் வந்துச்சுன்னா யார் வந்து முதல்வர் ஆவார்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான் வரணும்பா. 1000 ரூபாய் பணம்லாம் உங்களுக்கு வருதா? எல்லாம் வருதுப்பா. 4 வருஷம் ஆட்சி எப்படி இருக்கு திமுக? அது நல்லா இருக்குதுப்பா. விஜயோட அரசியல் எப்படி பாக்குறீங்க? என்ன கந்தே கல்யாணம். ஸ்டாலின் தான் வருவார். கன்ஃபார்மாக அவர் தான் வரணும். இப்போ தேர்தல் வந்துச்சுன்னா யார் முதல்வர் ஆவான்னு நினைக்கிறீங்க? சூரியன் தான் வரணும். அவர் தான் நல்லது செய்கிறார். அவர் தான் வரணும். எதனால? எதனால மக்கள் கஷ்டத்தை பார்த்துட்டு யார் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இந்த தேர்தலில் யார் முதலமைச்சர் வருவார்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான் வரும்னு சொல்லுவேன். வேற என்ன பண்ணுறேன்? ஆனால் இப்போ வரக்கூடிய தேர்தலில் யார் முதல்வராக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் வந்தால் நல்லா இருக்கணும். ஏன் எப்படி? மாற்றம் வரணும்ல. எப்பவுமே ஏடிஎம்கே டிஎம்கே வந்துருக்குது. மாற்றணும். மாறினா தான் மக்களுக்கு தெரியும் என்னென்ன நடக்குது. ஆனால் விஜயோட செயல்பாடுகளை பற்றி நிறைய குற்றச்சாட்டு, அவர் பனையூர்லேயே இருக்காரு, வெளில வர மாட்டாரு, மக்களை சந்திக்க மாட்டாரு, இப்படிலாம் குற்றச்சாட்டுலாம் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் சொல்றது சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே நடக்கிறத போய் பார்த்தா தானே தெரியும். அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாம இவங்களே சொல்றாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா? தப்பு இல்லையா? அவர் எப்படி பண்றாரு? அரசியல் நல்லா பண்றாரா? கண்டிப்பா பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் அவரோட செயல்பாடுகள் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல? மாநாடுக்கு நானும் போயிருக்கிறேன். இல்லை பண்றாங்க, நல்லா பண்றாரு. இப்போ வரும் தேர்தலில் வந்து யார் முதல்வராக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியாதுமா. அதெல்லாம் கணிக்க முடியாது. அவ்வளோ கரெக்டாலாம் கணிக்க முடியாது. யார் என்னென்ன இருக்குதோ அந்த இது அவங்க தான் வர முடியும். வர தேர்தலில் வந்து யார் முதல்வராக வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலின் தான் வருவார். ஏன் எதனால? அவர் நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ நான் இங்கே பார்த்தா பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு போய் ஏதாச்சும் போரூர் போனேன். ஒன்றும் நல்லா பக்கா சூப்பராக போட்டுட்டு இருக்காங்க. நல்லா நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதே தேர்தல் நேரம் அவராக வரணும். இப்போ தேர்தல் வந்தால் யார் முதல்வர் ஆகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஸ்டாலின் தான். நிறைய திட்டம் உதவிலாம் பண்ணுறாரு. பெண்களுக்கு பணம் எல்லாம் பண்ணுறாரு. இன்னும் கூட செய்வார். மற்ற கட்சியெல்லாம் எப்படின்னு தெரியல. விஜயோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க? விஜய் இப்போ தான் வந்துக்கிறாரு. மக்கள் தான் சொல்லணும். விஜய் வந்தாலும் சேர்த்துக்குவாங்க. அவனா அவருக்கு நலத்திட்ட உதவி எவ்வளோ தெரியாது. இவங்களாம் பழைய ஆளுங்க. ஸ்டாலின், இந்த அண்ணா திமுகலாம் பழைய ஆளுங்க. அவங்க செய்வாங்க. விஜய் எப்படின்னு தெரியாது. வர தேர்தலில் யார் முதல்வர் வந்து நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான் நல்லா இருக்கும். என்னென்ன விஷயங்கள் வந்து திமுக பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பிடிச்சது நிறைய பண்ணிக்கிறாரு. எவ்வளோ பாலம் நல்லா நல்லது கட்ட எல்லாம் மேலே செய்துக்கிறாரு. நல்லா ஒன்றும் எந்த குறையில்லை. நல்லா பார்த்துக்கிறாரு. 4 வருஷம் திமுக ஆட்சி எப்படி இருக்கு? அண்ணா திமுக ஆட்சி அவ்வளோ இல்லை. திமுக வந்து ஸ்டாலின் வந்து நல்லா அருமையாக செஞ்சுக்கிறேன். எந்த குறையும் இல்லை. எந்த குறையும் இல்லை. இவர் மோடி வந்து நல்லா இருக்கும். அப்படி ஏடிஎம்க்கு அந்த மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வர தேர்தலில் யார் முதல்வர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? ஸ்டாலின் தான். அவர் தான் இப்போ எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். இந்த 4 வருஷம் திமுக ஆட்சி எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க? சூப்பராக இருக்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நான் வர எலெக்ஷனில் யார் முதல்வர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? மக்கள்லாம் நிறைய பேர் எதிர்பார்க்கறது வந்து மாற்று தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் எனக்கு வந்து சீமான் வந்து கொஞ்சம் நல்ல திறமைசாலி அறிவாளி வர அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். என்னோட கருத்து அதான். அது எப்படின்னு சாத்தியம் தெரியல. சீமான் நிறைய குற்றச்சாட்டுகளாக இருக்குது. அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி அது இருக்குது. சில பேர் அரசியல் வந்து எதிர்ப்புகள் இருக்குது. பட் அவர் மேலே குற்றச்சாட்டுகள் சொல்லின்னு தான் இருக்காங்க. அது வந்து அரசியலில் சகஜம்தான். அதுக்கெல்லாம் சொல்லின்னு தான் இருப்பாங்க. எனக்கு என்னை பொறுத்தவரையும் மாற்று அரசியல் கட்சி வந்தால் நல்லாயிருக்கும். மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா விஜய் வந்து முதல் தேர்தலே நான் முதல்வர் ஆகும். அதெல்லாம் முடியாது. அது முடியாது. அது முடியாது. அது முடியாது. ஏன்னா இவங்க பரம்பரையாக வராங்க. அதை பற்றி சொல்லிடுறேன். இவங்க பரம்பரை ஒருத்தர் இல்லாத ஒருத்தர் வராங்க. மாற்றி மாற்றி வராங்க. அவங்க வருவாங்க. அவங்க இதுதான் நடக்குது. விஜய் வந்து முதல் தேர்தலே முதல்வர் ஆகும் அப்படிலாம் வந்து அதெல்லாம் வர முடியாது. சும்மா வேணா ரசிகர் கூட வச்சு பேச முடியல. இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிளவு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் பேர்லேயே கிளப்பிடுவாங்க. என்றைக்குமே பிரியாது. அது ரெண்டுமே காங்கிரஸ் டிஎம்கே பிரியாது. சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்க.
இல்ல விஜய் எனக்கு தெரிஞ்ச தான் வரைக்கும் வந்து காங்கிரஸ் அந்த பக்கம் போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்காது? அப்படியே போனாலும் இவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. பாதிப்பு இல்ல. நான் தமிழ்நாட்டை பொறுத்த காங்கிரஸ் என்ன வேலையை செஞ்சுருக்கீங்க? காங்கிரஸ் பற்றி யாரும் பேசுறது கிடையாது. ஏதோ வச்சிருக்காங்க அவ்வளோதான், கட்சின்னு அவ்வளோதான். விஜய் வந்து முதல் தேர்தலே நான் வந்து முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு வந்து சொல்றாருல, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருக்குது. அவருடைய செயல்பாடுகள் எப்படின்னா அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அவருடைய செயல்பாடுகள் சில பேர் அப்படியும் சொல்றாங்க, சில பேர் இப்படியும் சொல்றாங்க. அதை வந்து ஒரே இதுவா யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம நிஜமாலுமே சொல்றாங்க. அதை வந்து சில பேர் வந்து அவரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில பேர் வந்து அவர் நல்லா தான் பண்ணுவார் வந்துட்டாருன்னு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன தோணுது, யார் ஜெயிச்சா நமக்கு என்ன, நம்ம உழைப்பு. யார் ஜெயிச்சா என்ன, யார் ஜெயிக்கலாம் இல்லை, நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆமாம். விஜய் அவர்கள் முதல் தேர்தலே முதல்வர் ஆகும் அப்படிலாம் வந்து சொல்றாரு, அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் அவளுக்கு திசை நேரம் யாருக்கு நேரங்குதோ அவங்களுக்கு நேரம் திசை நேரம் வந்தால் தூக்கலாம். அதே இருக்கணும். ஆகலாம். கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க விஜயால? கூட்டணியில் போனால் அவ்வளோ வராது. காக்காக்கு 4 காக்கா 4 10 காக்கா சேர்ந்து ஆளுக்கு ஒரு ரூபா சோறு இருக்குது. அது எந்த காக்கா போகும், எந்த போவோம்? ஒரே ஆள் நின்று ஜெயிக்கலாம். கூட்டணியில் போனால் உனக்கு போடுவாங்களா, எனக்கு போடுவாங்களா, எல்லாரும் போடுவாங்களா? விஜய் அவர்கள் வந்திருக்காரு, அவர் வந்து முதல் தேர்தலே வந்து முதல்வர் ஆகும் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்காது? இருக்கலாம், ஆனால் சொல்ல முடியாது, எதுன்னு சொல்ல முடியாது. அந்த நன்மை தச்செல்லாம் இருக்கலாம் அவ்வளோ. ஏன்னா கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான். ஏன்னா முதல்ல ஆச்சுன்னு ஆரம்பிச்சோன்னா கூட்டணி கொஞ்சம் இருந்தால் ஒரு நல்ல பரவாயில்ல. பட் அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? வீட்டிலே இருக்காரு, வெளில வர மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி விஜய். இல்லை வருவார். ஏன் வருவார்? அவருக்குன்னு ஒரு இது வந்துன்னா, குறிப்பிட்ட நாள் வந்துன்னா தானே வரும். அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குண்ணா? நல்லது செய்வார்னு நினைக்கிறோம். அவ்வளோதான். விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் தேர்தலே வந்து சிஎம் ஆயிடும் அப்படிலாம் சொல்றாரு, எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் மக்கள் தீர்ப்பு தான். நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை. அவர் சொல்லி நடக்கப்படுத்த கிடையாது, நீங்க சொல்லி நடக்கப்படுத்த கிடையாது. மக்களுக்கு தான் இருக்கு பிரச்சனையே. அவங்க பார்த்து வாக்களிச்சாங்கன்னா உடனே ஃபர்ஸ்டே முதலமைச்சர் ஆயிடலாம், இல்லைன்னா தள்ளி தான் போகும். அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாருன்னு சொல்றாங்க நிறைய கருத்து. இப்போத்துக்கு அவர் ஒன்று இந்த பிரச்சனையில் கொஞ்சம் மாட்டிக்கின்னு பாவமா அப்படியே தயங்கிக்கிறாரு. அந்த 41 பேர் இறந்ததுனால தயக்கமாகிறாரு. ஆனால் வருவார், செய்யணும்னு ஒரு எண்ணம் படத்தை விட்டு வந்துட்டாரு, செய்வார். எனக்கு அது ஒரு மனசுல எண்ணம் இருக்கு. இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிளவு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. காங்கிரஸ் விஜய் நோக்கி வரும் அப்படிலாம் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? அது தெரியல, எனக்கு தெரியாதது எதுவும் சொல்லக்கூடாது. அதனால தான் முதல் தேர்தலே நான் முதல்வர் ஆவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு, அதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஜெயலலிதாமா தோத்துனாங்க, அவ்வளோ பேர் தோத்துன்னு வராங்க. மாறி மாறி வந்துன்னு இப்படி எப்படின்னு தெரியல, மக்கள் எப்படின்னு தெரியல. இது வரைக்கும் நான் திமுக தான் போட்டுக்கிறேன், ஒரு வாட்டி எம்ஜிஆருக்கு போட்டுக்கிறேன். 4 வருஷம் திமுக ஆட்சி எப்படி இருக்குண்ணா? நல்லா இருக்குங்க, எல்லா விஷயங்களும் நல்லா பண்றாங்க. ஆட்டோக்கார கூட சொல்கிறாங்க இலவச பஸ் விட்டு எங்களுக்கு வருமானம் கிடைக்குது. இப்போ சராசரி ஒரு ஒய்ப்பு ஆட்டோவில் செங்கல்பட்டு வரைக்கும் இட்டுன்னு போனோன்னா 500 ரூபாய் ஆகும். அவங்க ஒய்ப்பு இட்டுன்னு போவேன். இப்போ அவங்க ஒய்ப்பு தனியாக போயிட்டு வராங்க, செங்கல்பட்டு ஃப்ரீ, போகிறதுக்கு ஃப்ரீ, வரதுக்கு ஃப்ரீ. அது போல் சொல்கிறாரு, ஆட்டோக்காரர் சொல்கிறாரு. பரவாயில்ல, நல்லா இருக்குங்க ஆச்சு உண்மையாகவே. வீட்டில் எங்கள் அம்மா 1500 ரூபாய் முதியோர் பணம் வராங்க, தங்கச்சிலாம் 1000 ரூபா வாங்குது. பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டுருக்கு ஆச்சு. திரும்ப தேர்தல் வந்துச்சு அப்படின்னா ஸ்டாலின் தான் முதல்வர். ஸ்டாலின் தான் முதல்வர். நான் முதல் தேர்தலே நான் முதல்வர் ஆயிடுவேன், எனக்கு வந்து திமுக மட்டும்தான் போட்டி இப்படிலாம் எனக்கு கூட தான் ஆசை. முதல்வர் முடியுமா? அதெல்லாம் எடுத்த உடனே வர்றது ரொம்ப கஷ்டம். அரசியலில் ஸ்டாலின்லாம் எவ்வளோ அடிபட்டு உயிரெல்லாம் தியாகம் பண்ணி வந்துட்டுருக்காரு. இவரெல்லாம் எப்படி சொல்கிறாருன்னே தெரியல. ஆசை இருக்கும், எல்லாரும் ஆசை இருக்கலாம், முடியணும்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பல கட்டங்களுக்கு தான் இன்னைக்கு முதல்வராக இருக்கார். ஆனால் அவர் வந்து எடுத்துட்டு நான் முதல்வர், நான் வந்து டிஎம்கே வீழ்த்துவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதெல்லாம் நடக்காதுங்க. அதெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் வந்து நடக்காது. முன்னாடி அரசியலில் வந்து வேலை செய்யட்டும், செஞ்ச பிறகு தான் அவர் என்ன செய்வாருங்கிறது மக்களுக்கு தெரியும். இது ஒன்றும் சினிமா கிடையாது. அரசியலுங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கிறது, மக்கள் பார்த்து செய்கிறது. அவர் சினிமாவில் நடிக்கிற மாதிரி எல்லாம் அரசியல் பண்ணணுன்னாக்கா முடியாது. பிஜேபியோட பி டீம் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க, அவர் செயல்பாடுகளை பார்க்கும்போது அப்படி தெரியுதா? என்னோட பேரும் அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல, எனக்கு தெரியல. அப்படிலாம் ஒன்றும் தெரியல. யாரையும் ஏற்றிட்டு வாழ முடியாது, அதுவும் பிஜேபி ஏற்றி வாழவே முடியாது மொத்தத்தில். ஸோ அதனால் அவர் பிஜேபி கிட்ட அடங்கி தான் போகிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாம், ஓரளவுக்கு அப்படி தான் நினைக்கணும். விஜய் வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. அவருடைய செயல்பாடுகள் இல்லையா, அவங்க எல்லாரையும் தானே திட்டுறாரு, 3 பேரும் சேர்ந்து தானே திட்டுறாரு. அதிமுகவும் திட்டுறாரு, திமுகவும் திட்டுறாரு, பாவும் திட்டுறாரு. அப்புறம் எங்க அவர் கருத்து கணிப்பு அவர்கிட்ட சொல்றது? அவர் தனிப்பட்ட முறையில தான் பேசி நிற்கிறாரு. இப்போ எதுவுமே எந்த கூட்டணியிலையும் சேராத மாதிரி நிற்கிறாரு அவர். அது என்ன போக தான் தெரியும். விஜய் பாஜகவோட பி டீம் அப்படிலாம் வந்து சொல்றாங்க. அது உண்மை.
எதனால் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா போயிட்டு வராரு, அவரை பற்றி எப்போது ஒரு அடி திட்டுறாரு. அதான் ஸோ இந்த காரணத்தால் அந்த காரணத்தால் ஆமாம் பிஜேபி சப்போர்ட் உண்டு, அது உண்டு, எப்பயுமே உண்டு அது பிஜேபிக்கு. எல்லாரும் அவங்க வச்சு தான் வளர்றாங்க. சீமான் போல் தான் பாதி ஓட்டு. இப்போ சீமான்லாம் வந்து யாருக்குள்ள சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்க நல்லா ஓட்டுவாங்க. சீமான் கமல்லாம். விஜய் வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே, அது உண்மையா? அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, இருக்கலாம். அவரோட செயல்பாடுகள் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி ஏதாவது தோணுதா? அப்படி தான் இருக்குது. இருந்தால் கூட வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒன்றும் எதுவும் பண்ண முடியாது. ஸ்டாலினை வந்து எதிர்த்துக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. அடுத்தது வந்து ஸ்டாலின் கண்டிப்பாக 100க்கு 90 99% ஸ்டாலின் தான் வருவார்.